Hi students, welcome to TV Digital Classroom, Standard 4 English, Term 3 ல இன்னைக்கு உங்களோட lesson 1 ஓட supplementary reader பார்ப்போம். So supplementary readerல என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா The Mistaken Plate. So mistaken அப்படின்னா என்னடா? So mistaken அப்படின்னா தெரியாம எடுத்துறது. Mistaken plateனா என்னது? Plateனா உங்களுக்கே தெரியும் தட்டு. So இந்த கதையில என்ன வரும் அப்படின்றத நான் first ஒரு ஜெனரலா ஒரு outline sketch மாதிரி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் போக போக இன்டெப்தா நான் படிச்சு காட்டி சொல்றேன். ஒரு வில்லேஜ்க்கு ரெண்டு பாத்திரம் யூட்டிலிட்டிஸ் செல் பண்றவங்க போறாங்க. சரிங்களா? ஒரு கிராமத்துக்கு இப்பதான் வந்து நம்ம என்ன பண்றோம்னா நம்மளுக்கு சில்வர் ஜாமானம் வேணும் இல்ல ஏதாவது வீட்டுக்கு ஜாமானம் வேணும்னா நம்ம வந்து கடைகள்ல போய் எடுக்கிறோம். அந்த நாள் இப்பயும் ஒரு சிலர் வீட்டுக்கு வந்து விற்கிறாங்க. பட் அந்த நாளையில வந்து பாத்தீங்கன்னா முழுக்க ஒவ்வொரு வீட்டுக்கா வந்து பாத்திரம் துணி மளிகை ஜாமான் எல்லாம் எடுத்துட்டு வந்து விற்பாங்க. ஸோ விற்கிறவங்க கிட்ட தான் வந்து நம்ம வாங்குவோம். அந்த மாதிரி ஒரு 2 பேர் வராங்க. அந்த 2 பேர் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா அந்த வில்லேஜையே 2 பகுதியா பிரிச்சுக்கிறாங்க. நீ வந்து இந்த பக்கம் போ, நான் அந்த பக்கம் போன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ வந்து என்ன நடக்குது அந்த கதையில என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வருது அப்படின்றத The Mistaken Plate அப்படின்றத. ஸோ இப்போ பார்க்கலாமா? Once upon a time, there lived a merchant who sold things made of brass and tin. He used to travel across the rivers and mountains to sell. He usually traveled with other merchants who also sold things made of brass and tin. They also used to buy things made of different metals to melt and use. The second merchant was always greedy as he tried to pay as less as possible. அதாவது ஒரு காலத்துல 2 வியாபாரிகள் இருக்காங்க. ஸோ 2 வியாபாரிகளும் பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள், அதாவது செம்பு பாத்திரம், பித்தளை பாத்திரம், ஈய பாத்திரங்கள் விற்கிறவங்களா இருக்காங்க. அவங்க வந்து ஆறு மலையெல்லாம் கடந்து போய் வெவ்வேறு ஊர்களுக்கு பாத்திரம் விற்கிறது தான் அவங்களோட வேலை. ஸோ ஒரு பர்சன் மட்டும் தனியா போவாம, ஒரு வியாபாரி மட்டும் தனியா போவாம, இவங்க 2 பேரும் எங்க போனாலும் சேர்ந்து போவாங்களாம். இவங்க இதோட பொருள் இல்லாம வேற என்னென்ன உலோகம் கிடைக்குதோ அந்த உலோகத்தால ஆன பொருட்கள்லாம் மெல்ட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுவாங்க, வீட்டுல பழைய பாத்திரம் கொடுத்துட்டு புது பாத்திரம் வாங்குவாங்க. அந்த மாதிரி பழைய பாத்திரம் கொடுக்கறது எல்லாமும் என்ன பண்ணுவாங்க, உருக்கி வித்துருவாங்க. ஸோ இந்த 2வது இருக்காருலே வியாபாரி, இந்த வியாபாரி வந்து ரொம்ப கிரீடி அப்படின்னா ரொம்ப ஒரு பொறாமை குணம் கொண்டவர். இவர் எவ்வளோ வந்து மக்கள் கிட்ட வந்து அடி விலைக்கு வாங்க முடியுமோ வாங்கிட்டு இவரோட பொருளை வந்து அதிக விலையில விற்கிறவரா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. One day they went to a town. They divided the streets of the town. They did not want to disturb each other while selling. They moved through the streets they had chosen and called utensils made of brass and tin for sale. அதாவது ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா ஒரு டவுனுக்கு போறாங்க. அந்த டவுனுக்கு போயிட்டு அங்க இருக்க தெருவை வந்து 2 பேரும் சமமா பிரிச்சுக்கிறாங்க. பிரிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தருக்கு போற தெருவுல இன்னொருத்தவங்க போக கூடாது அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒவ்வொருத்தரோட வியாபாரத்தையும் பாதிக்காத அளவுக்கு போய் தெருவுல எல்லாம் என்ன சொல்றாங்க, கூவி விற்கிறாங்க. அம்மா பாத்திரம் செம்பு ஈயத்தால ஆன பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கூவுறாங்க. In a old house there lived a woman and her daughter. They were once a wealthy family but now lived in poverty. They had only one plate left as a memory of their wealth. The grandmother had kept the plate in the memory of her husband. The greedy merchant passed this house saying, "Utensils made of brass and tin for sale." The granddaughter heard him and said to the grandmother, "Amma, please buy something for me." அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த மாதிரி 2 பேரும் 2 இது டிவைட் பண்ணி போகும்போது அங்க ஒரு பழைய காலத்து வீடு வருது. அந்த வீட்டுல வந்து ஒரு வயசான, இங்க பாருங்க, இந்த வயசான பாட்டியும் ஒரு அவங்களோட பேத்தியும் இருக்காங்க. அவங்க ஒரு காலத்துல வந்து நல்ல செல்வாக்கா வாழ்ந்தவங்க. பட் ஆனா இப்ப வறுமையில வாழ்றாங்க. அவங்க கிட்ட அந்த வீட்லயே என்ன இருக்குன்னா ஒரே ஒரு தட்டு மட்டும்தான் இருக்கு. அந்த தட்டையும் அந்த வயசான அம்மா வந்து அவரோட கணவரோட ஞாபகார்த்தமா வச்சிருக்காங்க. இப்ப இந்த 2வது மர்ச்சன்ட் இருக்கால கிரீடி மர்ச்சன்ட், அவர் வந்து அவங்க வீட்டு வழியா கிராஸ் பண்றாங்க. கிராஸ் பண்ணும்போது என்ன சொல்லிட்டே கிராஸ் பண்றாரு, பாத்திரம் செம்பு பித்தளை ஈயத்தால ஆன பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டே போறாரு. அதை கேட்ட அவங்க பேத்தி என்ன சொல்றாங்க, அம்மம்மா எனக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படி சொல்றாங்க. He replied, "Kanna, we don't have money to buy anything. We don't have anything to trade with." The granddaughter
said, we have that one old plate that we do not use. Let's see what the merchant will offer for it. We cannot get something, we can get something we can use. அதுக்கு அந்த பாட்டி என்ன சொல்றாங்க, நம்ம கிட்ட எந்த விதமான காசும் இல்லடா கண்ணா, நம்ம கிட்ட பொருள் கொடுத்துட்டு பொருள் வாங்குறதுக்கும் நம்ம கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க பேத்தி என்ன சொல்றாங்கன்னா, இல்லை நம்ம கிட்ட ஒரு பிளேட் ஓல்டு பிளேட் இருக்கு இல்லையா, அதை நம்ம யூஸ் பண்ணாம தானே வச்சிருப்போம், அதை வந்து மர்ச்சன்ட் கிட்ட கொடுக்கலாம், அவர் வந்து அதுக்கு பதிலாக ஏதாவது கொடுப்பாரு, நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அம்மம்மா called the merchant and showed him the plate. She asked, will you take this plate and give any of your utensils? அதாவது அவங்க அந்த அம்மா சரிமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டை கொண்டு போய் அந்த மர்ச்சன்ட்டை கொடுத்துட்டு, இந்த பிளேட்டை வச்சுட்டு நீங்க எங்களுக்கு ஏதாவது பாத்திரம் தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. The man took the plate and scratched it with a needle. He found that it was a golden plate. He said, what is it worth? Not even 1 rupee. He threw the plate on the ground and walked away. So அந்த வியாபாரியும் அந்த கிரீடி வியாபாரியும் என்ன பண்றாருன்னா, அந்த பிளேட்டை கையில வாங்கிட்டு அதை வந்து ஒரு நீடில் வச்சு உரசி பார்க்குறாரு. அவர் அதை பார்த்தது அது ஒரு கோல்டு பிளேட்டு. இது என்ன ஒர்த் இருக்க போது, இது 1 ரூபா கூட தேராது. என்ன சொல்றாரு, கோல்டு பிளேட்டை 1 ரூபா கூட தேராதுன்னு சொல்லி தரையில தூக்கி போட்டுட்டு போயிடுறாரு. Both the merchants completed their street. They decided that either of them would go to any house that the other did not sell in. The first merchant passed the same old house and called utensils made of brass and tin for sale. The little girl again asked her Amma to check. ஸோ இப்போ ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டாங்கல்ல, அந்த வீதியெல்லாம் வந்து சுற்றி முடிச்சுட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்போசிட்டாக மாற்றிக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இவர் போன இடத்துக்கு செகண்ட் இவர் போனது தெருக்கும் ஃபர்ஸ்ட் இவரும் போகிறாங்க. ஏன்னா எல்லாரும் வீட்லேயும் வாங்கியிருக்க மாட்டாங்க இல்லையா, ஒரு சிலர் வீட்டில் தான் அந்த தெருவில் வாங்கியிருப்பாங்க. ஸோ மிச்சம் இருக்கவங்க வீட்டில் நாங்கள் போய் சேல்ஸ் பண்ணி பார்க்குறோன்னு சொல்லி 2 பேரும் அவங்களோட ஸ்ட்ரீட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போ முதல்ல அந்த நல்ல வியாபாரி இருக்காரு இல்லையா, அவர் வந்து இந்த ஓல்டு அம்மா வீட்டை திருப்பி கிராஸ் பண்றாங்க. வயசான அம்மா வீட்டை கிராஸ் பண்றாரு. என்ன சொல்லிட்டு கிராஸ் பண்றாரு, அதே டைலாக் தான், ஜாமானம் பித்தளை இதுதால செய்யப்பட்ட ஜாமானம் அப்படின்னு சொல்றாங்க. திருப்பி அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, இவர்கிட்ட செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க அம்மம்மா அப்படின்னு சொல்லிட்டு he said, Kanna, the first merchant threw the plate and went away. I have nothing else to offer. அவங்க அந்த பாட்டி என்ன சொல்றாங்க, முதல்ல வந்த வியாபாரியே எதுவுமே தர முடியாதுன்னு பிளேட்டை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாரு, இவரை மட்டும் என்ன ஆஃபர் பண்ண போறாரு அப்படின்னு கேட்குறாங்க. The girl replied, Grandma, the merchant was angry. The merchant looked nice. Maybe he will get something. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, இல்ல அம்மா, அவர் முதல்ல இருந்தவர் ரொம்ப கோவக்காரரா தெரிஞ்சாரு, இவர் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லவரா தெரிஞ்சாரு, இவர் கண்டிப்பா நம்மளுக்கு ஏதாவது கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. Amma asked the girl to call the merchant and show the plate. The merchant took the plate in his hand and found that it was made of gold. He said, I am not rich enough to buy this plate. This is a gold plate. அப்ப அந்த அம்மா சரி, அந்த பாட்டிமா இருந்தது அந்த பொண்ணை சரி இந்த மர்ச்சண்ட்டை கூப்பிட்டு பாரு, அவர்கிட்ட பிளேட்டை காட்டலாம், அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டை கொண்டு போய் இந்த மர்ச்சன்ட் கிட்ட காட்டுறாங்க. இந்த மர்ச்சன்ட் இதை பார்த்துட்டு, இது கோல்டு பிளேட்டு, ஆனால் அந்த அளவுக்கு வசதியானவல்ல, இதுக்கு இவ்வளோ பணமும் இவ்வளோ யூட்டிலிட்டிஸோ கொடுத்து வாங்கிறதுக்கு, this is a gold plate அப்படின்றாங்க. Amma said, are you sure this is gold? The another merchant threw this on the ground and went away. Amma கேக்குறாங்க, இது நிஜமாவே தங்கத்தட்டு தானா, முதல்ல வந்தவர் இதை வந்து தரையில தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு the merchant said, I don't know why he did that. If you wish to sell it, take all the dishes you want. அது அவர் ஏன் அப்படி தூக்கி போட்டாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் இது உண்மையாலுமே தங்கத்தட்டு தான், நீங்க நான் வச்சிருக்க எல்லா ஜாமானத்தையுமே எடுத்துக்கோங்க. The little girl took some dishes for her choice, but the merchant was not happy. So he gave all his money, his donkey, his cart and his barriers to Amma. He only kept 8 rupees for the ferry home. அந்த பொண்ணு வந்து போய் அந்த இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜாமான் எடுத்துக்கிறாங்க. பட் அவருக்கு வந்து அதை ஒத்துக்கலை, இந்த கோல்டு பிளேட்டுக்கு இது தகுதியானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாரு, அவரோட டாங்கி, அவரோட மாட்டு வண்டி, அப்புறம் அவர் வச்சிருந்த ஜாமானம், அவர் என்னென்ன பொருள் வச்சிருந்தாரோ எல்லாமே அவங்க கிட்ட கொடுத்துட்டு பணமும் கொடுத்துட்டு கையில் என்ன பண்ணுறாருன்னா ஒரே ஒரு 8 ரூபாய் மட்டும் வீட்டுக்கு திரும்பி போகிறதுக்காக எடுத்துக்கிறாரு. He quickly went towards the river. He paid the 8 rupees to the boatman to take him to cross the river. Soon the greedy merchant went back to the old house. He called the girl and said, I have changed my mind. I will give you 10 rupees for it.
ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா 8 ரூபாய் மட்டும் எடுத்துட்டு இந்த ரிவரை கடக்கிறதுக்கு அந்த போட்மேன் கிட்ட கொடுத்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு போட்டை கடந்து போயிடுறாரு. ஸோ இப்போ இந்த திருப்பி இந்த கிரீடி மர்ச்சன்ட் இருக்காரு இல்லையா, அந்த கிரீடி மர்ச்சன்ட் வராரு. அந்த கிரீடி மர்ச்சன்ட் வந்துட்டு அந்த கேர்ளையும் அந்த அம்மா மாட்டையும் என்ன சொல்றாங்க, நான் என்னோட மனசை மாத்திக்கிட்டேன், நீங்க அந்த பிளேட்டை கொடுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு 10 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்றாரு. அம்மா said you consider the plate worthless but the another merchant had a huge price for it and took it. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க இந்த பிளேட் வந்து ஒண்ணுமே இல்லை வெள்ளை இல்லாததுன்னு சொல்லிட்டீங்க, பட் ஆனால் வந்து இன்னொரு மர்ச்சன்ட் வந்து அதுக்கான நிறைய ப்ரைஸ் கொடுத்துட்டு அதை வந்து அவரே எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னாச்சு, பணத்து பேராசைனால முதல்ல இருக்கிறதுக்கு அந்த கோல்டு பிளேட் கிடைக்காம போச்சு. என்னைக்குமே எதையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா தரைக்குறைவா நினைக்க கூடாது. எந்த ஒரு சின்ன பொருளா இருந்தாலும் சரி, பெரிய பொருளா இருந்தாலும் சரி, அதோட மதிப்பு என்னன்றதை நம்ம உணர்ந்து செய்யணும் அப்படின்னு தான் இந்த சப்ளிமெண்டரி ரீடர் நம்மளுக்கு சொல்லித்தர கதை. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் ஏளனமா நினைக்க கூடாது. எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அதை நம்ம யோசிச்சு அலசி ஆராயணும். நம்மளோட புத்தி வந்து தடுமாறிடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக தான் த மிஸ்டேக்கன் பிளேட் அப்படின்ற இந்த ஸ்டோரி. ஸோ த மிஸ்டேக்கன் பிளேட்ல 2 மர்ச்சன்ட் வியாபாரிகள் இருக்காங்க. அவங்க என்ன யூட்டிலைசஸ் பாத்திரவங்க சேல் பண்றவங்களா இருக்காங்க. அவங்க ஒரு டவுனுக்கு போறாங்க. அந்த டவுன்ல அவங்க அந்த ஸ்ட்ரீட்டை 2ஆ டிவைட் பண்ணி போறாங்க. அந்த அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 2வது இருக்கிறவர் வந்து ஒரு கிரீடி மர்ச்சன்ட், அதாவது ரொம்ப பேராசை குணம் கொண்டவர். ஸோ அவர் ஒரு தெருவுக்கு போறாரு. அங்க ஒரு பழைய வீடு இருக்கு. ஸோ அந்த பழைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவும் ஒரு அவங்களோட பேத்தியும் இருக்காங்க. அவங்க ஒரு காலத்தில் நல்லா வசதியாக வாழ்ந்தாங்க. இப்போ வந்து வசதி குறைவாக இருக்காங்க. அந்த பாட்டிமா வந்து அவரோட கணவர் ஞாபகமாக ஒரே ஒரு தட்டு மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த யூட்டிலைசஸ் இவர் கிராஸ் பண்ணும்போது அவங்க பேத்தி என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு ஏதாவது நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த அம்மா இருந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கையில் எதுவும் இல்லை, அவங்கக்கிட்ட கொடுத்து வாங்குறதுக்கான பொருளும் எதுவும் இல்லை, நம்மகிட்ட ஒரே ஒரு பிளேட் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொன்னால், அந்த ஒரு பிளேட்டை கொடுத்து நம்ம ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மர்ச்சன்ட் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. இந்த மர்ச்சன்ட் நீடில் எடுத்து சொல்லி பார்த்துட்டு இது தங்கத்தட்டு, இது எதுக்குமே உதவாது அப்படின்னு சொல்லி கீழே தூக்கி போட்டுட்டு போயிடுறாரு. ஸோ 2 பேரும் ரெண்டு பேர்த்தோட ஸ்ட்ரீட்டையும் முடிச்சுட்டு 2 பேரும் இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஸ்ட்ரீட்டுக்கு போகிறாங்க. இப்போ இந்த முதல்ல இருக்க நல்ல மர்ச்சன்ட் வந்து திருப்பியும் அந்த ஓல்டு விமனோட வீட்டை கிராஸ் பண்றாங்க. திருப்பி அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பேத்தி இவர்கிட்ட கொடுத்து கேட்டு பார்க்கலாம், இவரு ஏதாவது தருவாங்கன்னதுக்கு அந்த முதல் மர்ச்சன்ட்டே வந்து அந்த பிளேட்டை கீழே தூக்கி போட்டு போயிட்டாரு. இவரு மட்டும் என்ன தரக்கூடாது அப்படின்னதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, இல்ல அவர் கொஞ்சம் கோவக்காரரா இருந்தாரு, இவரு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லவரா இருக்காரு, இவர் ஏதாவது கண்டிப்பா தருவாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி இவர்கிட்ட என்ன கொடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த பிளேட்டை கொடுத்து பார்க்குறாங்க. இவர் பிளேட்டை கையில வாங்கி பார்த்ததும் அது பார்த்தீங்கன்னா தங்க பிளேட்டா தெரியுது. ஸோ அவர் வந்து இந்த தங்க பிளேட்டை வாங்குற அளவுக்கு நான் அவ்வளோ ஒன்றும் வசதியானவங்க கிடையாதுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அந்த அம்மா கேட்குறாங்க, இது நிஜமாவே தங்க பிளேட் தானா? முதல்ல அந்த மர்ச்சன்ட் வந்து இது கீழே தூக்கி போட்டு போயிட்டாரே, எதுவும் இதுக்கு ஒர்த்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னதுக்கு இவர் என்ன சொல்றாரு, அவர் ஏன் அப்படி பண்ணாருன்னு தெரியாது, ஆனால் இந்த நிஜமாவே தங்க பிளேட்டு தான், வேணா நீங்க இதுல இருக்க கொஞ்சம் பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான பாத்திரத்தைன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு கொஞ்சம் தேவையான பாத்திரத்தை எடுத்துக்கிறா. பட் இருந்தாலும் அவருக்கு மனசு ஒப்பல. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, அவர்கிட்ட அவர் என்னென்ன வச்சிருந்தாரோ, அவரோட டாங்கி, அவரோட கார்டு, அவரோட என்னென்ன உடைமைகள் வச்சிருந்தாரோ எல்லாமே கொடுத்துட்டு, அவர் கையில இருந்த பணம் எல்லாமே கொடுத்துட்டு ஒரு 8 ரூபாயை மட்டும் எடுத்துட்டு அவரு போயிடுறாரு. ஸோ அவர் 8 ரூபாய் எதுக்காக எடுத்துக்கிறாருன்னா, அந்த ரிவரை கிராஸ் பண்ணி போறதுக்காக. ஸோ அவர் ரிவர் கிராஸ் பண்ணி போறதுக்கு அந்த போட்மேன் கிட்ட 8 ரூபாய் கொடுத்து அவர் கிராஸ் பண்ணியும் போயிடுறாரு. ஸோ இன்னொரு அந்த கிரீடி மர்ச்சன்ட் இருக்காரு இல்லையா, திருப்பியும் அந்த பொண்ணு வீட்டுக்கு அந்த பாட்டிமா கிட்ட வந்து, நான் என்னோட மனசை மாத்திக்கிட்டேன், நீங்க அந்த பிளேட்டை கொடுங்க, நான் 10 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, நீங்க அந்த பிளேட்டை வந்து வர்த்லெஸ்ன்னு சொல்லிட்டீங்க, பட் இன்னொரு மர்ச்சன்ட் வந்து அதுக்கு நிறைய காசு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதில் சூஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஹூ செட் தீஸ் வேர்ட்ஸ், ஆன்சர் த ஃபாலோயிங்ஸ் இருக்கு, நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த ரீட் த பேசேஜ் இன் கலர் 1 பேக் ஈச் யூனிட், அதாவது நீங்க ஒவ்வொரு தடவை படிக்கும் போது ஒவ்வொரு பேக் கலர் பண்ணணும், சரிங்களா? ஸோ அந்த கலர் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர்ஸை கண்டிப்பா எழுதுங்க. அடுத்தது இதுலயும் லெட்டர்ஸ் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, மிஸ் மீனா ஆஸ்க் த கிளாஸ் டு ரைட் அ ஸ்டோரி ஆஸ் ப்ராஜெக்ட். Let us see what the children in their class are doing. அதாவது மீனான்ற ஒரு மிஸ் வந்து அவங்க கிளாஸ்ல இருக்க பசங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் தராங்க, ஓகேங்களா? அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ரவி, hi, how are you? Glory, I am good, and you? Ravi, I am fine. Is your project ready? Glory, yes, it is. What about yours? Ravi, I have not done it.
it. Can you give me some ideas for it? அதாவது ப்ராஜெக்ட் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அதில் ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் ரவியும் க்ளோரியும் பேசிக்கிறாங்க. நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஃபைன் சொல்கிறேன். மிஸ் கொடுத்த ப்ராஜெக்ட் செஞ்சுட்டிங்களான்னு கேட்குறாங்க. எஸ் நான் செஞ்சுட்டேன்னு சொல்லி க்ளோரி சொல்கிறா. ரவி இருந்துட்டு நான் செய்யலை, எனக்கு கொஞ்சம் ஐடியாஸ் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. Look at the question and understand the topic. Read the dialogues and understand what they are talking. Think what you will say if you are talking right. அதாவது ரவியாவும் க்ளோரியாவும் உங்களை மாற சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் க்ளோரியா இருந்து ரவிக்கு ஐடியா கொடுத்துருந்தீங்கன்னா எப்படி கொடுத்துருப்பீங்க? க்ளோரி, யூ கேன் ரைட் அ ஸ்டோரி அபவுட். அதுக்கு நீங்கள் திங்க் பண்ணி எழுதுங்க, நீங்களே எழுதுங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க, அந்த மாதிரி மேம் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டோரி எழுத சொல்லியிருக்காங்க, அப்போ நீ எதை பற்றி எழுதுவோன்னு ஐடியா கொடுத்தா அந்த மாதிரி ஐடியா நீட் பண்ணுங்க. அதே மாதிரி இங்கே இன்னொன்று, கேன் வி ட்ரை டு கம்ப்ளீட் another dialogue. அதாவது ரதி இஸ் விசிட்டிங் அ ஷாப் டு பை அ பென், லெட் அஸ் ட்ரை அண்ட் கம்ப்ளீட் த டயலாக்ஸ். அதாவது ரதி வந்து ஒரு ஷாப்புக்கு போய் பென் வாங்க போகிறாங்க. ஸோ பென் வாங்க போயிருந்தா அவங்க எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க, என்னென்ன ஆன்சர்ஸ் வந்திருக்குன்ற இந்த டயலாக்கையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கம்ப்ளீட் பண்ணுங்க. அதே மாதிரி ஐ கேன் டூ, உங்களுக்கே யூஸ்வலாக தெரியும், நான் ஸ்கூலில் இருந்ததுன்னா இதை நானே கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன், உங்களை கொஷின்ஸ் ரீட் பண்ணி ஆன்சர் சொல்ல சொல்லி. ஸோ இது ஒன்றும் இல்லை, இந்த ஹோல் லெசனில் இருக்கிறதோட சம்மரி தான் இந்த ஐ கேன் டூ இட்ன்றத. ஸோ இதையும் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன ஹோம்ஒர்க்காக இருக்க போகுது, சப்ளிமெண்ட்ரி ரீடரில் இருக்க புக் பேக் எக்ஸசைசஸ், இந்த கம்ப்ளீட் த டயலாக் ப்ளஸ் ஐ கேன் டூ, இந்த 3ஐயும் கம்ப்ளீட் பண்ணி வைங்க. ஜூம் மீட்டிங்கில் கண்டிப்பாக ரீடிங் ப்ராக்டிஸும் இருக்கும். இந்த எக்ஸசைசஸ் கம்ப்ளீட் பண்ணதுல இருந்தும் நான் வந்து questions கேட்பேன். ஓகேவா? தேங்க்யூ.